ஓகே गाइस எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூலி படத்துக்கு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வந்து எப்போதும் ஃபேமிலியோட அப்படின்னு போயிருக்கிற டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். நிறைய பேர் வந்து லியோ படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் வந்து கூலி படத்துக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா மல்டி ஸ்டார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குங்க இந்த படத்தில். அதுவே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம நேராக ட்ரெய்லர் போய் பார்ப்போம். 3, 2, 1 go. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா it can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அமீர் கான் அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். நாகார்ஜுனா அவ்வளோ பில்டர்ஸ் இருக்காங்க. 400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். 30 வருஷமா ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. வர்றா கொக்கி. கூக்கு கூலி move your body. The whole squad let's be on the party. It's too much heat. What is godly? The throne is his, so say sorry. கூக்கு கூலி move your body. The whole squad let's be on the party. Ladies and gentlemen, it's too much heat. It's what is godly. The throne is his, so say sorry. Say alela polema alela polema le. Alela polema alela polema le. Alela polema alela polema alela alela le. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. ஃப்ளாஷ்பேக். காய்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி சீன் வந்து நைட்லேயே இருக்குது. ஒருவேளை வந்து ஒரே நைட்டில் நடக்கிற கதையா அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு டிப்பிக்கல் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் படம் மாதிரி தான் இருக்குது. நான் கூட ஏதாவது பிளாஸ்ட் ஆகிற மாதிரியோ இல்லை வந்து இன்னும் பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி இப்போ நம்ம டிப்பிக்கல் சூப்பர் ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து லோகேஷோட ஐடியா மாதிரி தான் இருக்குது. லிட்ரலி வந்து இந்த விக்ரம் படம் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. இந்த விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் படம், அந்த இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வரும், ஃபுல்லாக நைட்லேயே போவோம், அந்த நைட்டில் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இன்னமும் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. இந்த ட்ரெய்லரில் வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா எல்லா கேரக்டருக்கும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ட்ரெய்லர்லேயே வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக காமிச்சிருந்தாங்க. அமீர் கானையும் வந்து காமிச்சிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் அமீர் கான் வந்து கடைசி கட்டம் கொஞ்சம் நாள் தான் வரப்போறாரு அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அமீர் கானையும் வந்து காமிச்சிருக்காங்க.
ரொம்பவே விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ லாஸ்ட்டாக வந்து லைட்டாக ஒரு மாதிரி வந்து அந்த 80s பார்த்த ரஜினி சார் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து விக்ரம் படத்துலேயே வந்து கமல் சார் வந்து டிஏஜிங்கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்து போயிருந்தோம். பட் அது வந்து காட்டல. பட் இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ட்ரெய்லரில் கொஞ்சம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து அதை காட்டாமல் லைட்டாக ஒரு மாதிரி ஷேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான். ஆஸ் யூஷுவல் லோகேஷ் படம் மாதிரி ரொம்பவே டார்க்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். எனக்கு என்னடா ரியாக்ஷனே அவ்வளோ வரலையோ ஃபேஸில் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஏதோ வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி எப்படி போவோன்ற மாதிரி நினச்சிருந்தேன். இது வந்து டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. அதனால தான் என் ரியாக்ஷனும் வந்து ஒரு மாதிரி பிளெயினாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வேணும்னே ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுல்ல, அதனால எனக்கும் அப்படியே கரெக்டாக அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் கைஸ், பாய்.